நம்மளுக்கு ஆடு மேய்க்கிற விட்டு என்ன வளர்ப்பு? சரி வா வா போட்டு வளர்ப்பான். படிச்சாலும் வேலை இல்ல, ஏதோ ஆட்டமாச்சாச்சும் பொழப்ப காப்பாத்தி போவான். வா வா பாப்பா போதும் வா பாப்பா மழை போது அவனுக்கு வா எங்க எப்பா ஆட்டுக்குட்டிக்காரரு நம்ம அம்மா ஆடுதான் போகுது. போய் மேய்ச்சிக்கிட்டு ஆமா சம்பளால் போட்டிருக்கு. சம்பளம் அவ்வளவு மாசம் எடுத்து போவாங்க. கையில் ஒன்றரை கொடுத்துக்கிருவேன். ஒரு 2000 3000 கொடுப்பேன். அரிசி இன்னைக்கு வாங்கி போட்டுருவேன். சாப்பிட்டுக்கிறீங்க. குழம்பு இன்னைக்கு வந்தாக்கா போய் சந்தையில் போய் வாங்கி கொடுத்துக்கிறதேன். எத்தனை ஆடு இருக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு 300 ஆடு இருக்கு. 300 ஆடு இருக்கா? ஆமா 300 ஆடு இருக்கு. கடைக்கு போனோம்டாக்கா அதுக்கு ஏதோ வருதுல, அம்மா வருமானம் வரும். அப்படியா? அதை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இங்கிட்டு வந்து அம்மா வருமானம் வரும். அதைத்தான் நான் அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துக்கிருவேன். நான் ஏதோ கையில வேண்ட கொடுப்பேன். அவங்களுக்கு பட்டினியா போட மாட்டேன். குடும்பத்துக்கு வேணும்ன்றத பிள்ளை படிப்பு செலவுக்கு வேணும்னாலும் நான் போய் கொடுத்துட்டு அரிசி பருப்புக்கு வாங்கி போட்டுருவேன். சரி மாசம் 1000 கையில் கொடுத்துருவேன். எதிர செலவு அவங்க கடை அமுத்துறாங்கல்ல, அதுக்கு வர காசு இல்லையே வச்சுக்க. நீ வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. அது எச்சா வருது அவங்களுக்கு கடைக்கு போனா. இது நம்ம வந்து சம்பளம் மட்டும் 5000 கொடுத்துருவோம். அதனால ஒரு போய் வச்சோம்ல. நம்ம நம்பி வேலை செய்யுதுங்க. இப்ப மழை பத்தி போறாங்களா? நம்ம தோட்டத்துல அப்போ விட்டுக்கு இருக்கேன். அப்படியா? நம்ம தோட்டத்துல அரிசி குளத்துக்கு எல்லாம் போட்டிருக்கேன். எத்தனை ஏக்கர் இருக்கு? 10-25 ஏக்கருக்கு மேல இருக்கு. அதுல ஒரு பக்கமா மேய்ச்சிக்கிருவாங்க. அதுல கிடையாமத்தன சாணி இதுகளை புறத்தையுமே அள்ளி மொத்தமா ஆடி சாணியை மொத்தமா ஏத்தி விட்டுக்குருவான். இல்லாட்டி தோட்டங்கார வேணும்னாக்களாக்க அவங்களுக்கு சாக்கு கணக்கு. சாக்கு வந்து 50 ரூபா கணக்கு, 100 ரூபா கணக்குன்னு போட்டு ஃபுல்லா சாக்கு ஃபுல்லா மூட்டி ஏற்றி விட்டுருவேன். மலைக்கெல்லாம் போறது இல்ல. மலைக்கு தான் இப்போ போக முடியுது இல்லைல்ல. என்னவா இப்போ பாரத்து அந்த மனம் பண்றாங்க. அதனால குறைச்சிக்கிட்டேன். ஆடுகள்லாம் மலையிலேயே மேய்ச்சான். இப்போ வந்து கண்டு ஓட்டதுனால கொஞ்ச நாளைக்கு வேணாம் போட்டாங்க. அதனால நம்ம நாட்டுக்கு நல்லதானே. மரம் வளர்த்தா நாட்டுக்கு வளர்ச்சி, மழையும் பெய்யும். கண்டிப்பா நம்ம இயற்கையை பாதுகாக்கணும்லப்பா. அதனால ஏதோ நான் வேலை போயிட்டு செஞ்சுக்கிட்டு இப்போ அன்னைக்கு ஒரு சோழியா போனேன். அதனாலதான் அங்க பார்த்துட்டு இந்த ஆட்டுக்காரால பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் மேய்ச்சிட்டு வரட்டேன். நம்ம பாக்குற வேலையை பார்க்கணும். சம்பளம் விட்டுருக்கேன். ஆமா அப்படி இருக்குனால ஏதோ நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு சொல்லி விடுவோம். கோளாறு சொல்லி விடுவோம். ஆமா நம்ம போகலாண்டாலும் பாத்துக்குவாங்க. ஆட்டை வந்து நம்ம போகலாண்டால பாத்துக்குவாங்க. அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. நம்ம சொந்த ஆடு மாதிரி பாத்துக்குவாங்க. மத்த இடத்துல மாதிரியே ஆளு இல்லையா பார்க்க வேணாம்லாம் கிடையாது. நம்ம சொந்த பொருள் மாதிரி பாப்பாங்க. அதனால அவங்களுக்கு வேணும்ன்ற காசை நான் கொடுத்துக்கிருக்கேன். இல்லண்டாக்கா கொடுக்க முடியுமா? ஆளு வந்து காவக்கார வந்து 2 குட்டியை வந்து காவா குட்டி வளர்க்குறாங்க. வளர்க்குற வந்து 4 குட்டி இருந்துச்சுட்டா 2 குட்டியை திண்டு விடலாம். ஆடு வந்து பெரிய குட்டி அனுப்புற வாடிச்சு அனுப்புற வித்துக்கிறது. தைப்பொங்கல் தீபாவளி வந்தா ஆமா தைப்பொங்கலுக்கு தீபாவளி அனுச்சுல அப்படி வேணும்னா ஒரு நேரத்துல வந்து கடா குட்டி விற்பீங்களா? கடா குட்டி தான் விற்பான். புருவ குட்டி விற்க மாட்டான். கடா குட்டி தான் வித்துக்குருவான். புருவ குட்டி பூரா கடைக்கு ஆட்சிக்கு வேணும்ன்றனால
புருவ குட்டி விட்டு வச்சு 2 ஊட்டி ஓடுமா 4 ஊட்டி ஓடுமா 2 ஊட்டி வர்றதும் இருக்கு ஆ. 3 ஊட்டி வர்றதும் இருக்கு. பரவாயில்லையாப்பா ஆனா ஆ. 3 ஊட்டி வரும் போக்குல நாங்க பாலை கூட ஆ. அடுத்த ஆட்டு பாலை போயிச்சு ஆ. வளர்த்து போடுவோம். கொடுத்து குட்டியை வளர்த்துக்கிறீங்க குட்டியை வளர்த்து போடுவோம். சரியாப்பா வளர்த்து கடையை பாதுகாப்பு சரி பண்ணிக்கிட்டேன். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இந்த வர்ணவாகம் பேஞ்சுக்கிருக்காரு. சரி இது பேஞ்சாத்தே நம்மளுக்கு நாடு விலையும் ஒரு 10 கடை குட்டி வேணுமாப்பா 10 கடை குட்டியா நாளைக்கு வாங்க. ம். இன்னைக்கு பூரா மழை பத்தி சரி பிடிச்சியா நாளைக்கு வரேன் பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து ஆ. கல்யாணத்துக்கு மேல வா ஆ. உனக்கு வேணும்ன்ற ஆடை நான் பிடிச்சி தரேன். சரிப்பா ஆடு இருந்தாலும் சரி கடா குட்டி இருந்தாலும் சரி நம்மளுக்கு நீ வேண்டியால ஆமா உனக்கு இல்லைன்னு சொல்லுவனா ஆ நம்மளுக்கு ஒரு நல்லது உலகத்துக்கு நீ வந்து உதவுற. கண்டிப்பா அதே மாதிரி நம்மளுக்கு உதவுறதுனால உனக்கு வேணும்ன்ற குட்டி குருமா வாங்கிக்க. ஆ? என் பேர் சொல்றதுக்கு மாதிரி உனக்கு கொடுக்குறேன். சரியாப்பா அப்படி இருக்கும் போக்கெல்லாம் ஆடு சாணி இதெல்லாம் இருக்கு வேணும்டாக்க கேட்டு அது வாங்கிக்கோங்க. கூட ஒரே வர்க்கமா ஒரே வர்க்கம் தான் நம்மது பூரா. சரி அதுல 3 வர்க்கம் இருக்கு. ஆ அதுல 3 வர்க்கம் தனித்தனியா பிரிச்சிருவோம். ஆ சரி 3 வர்க்கத்துல ம். ஒன்னு எட்டே வரத்தாடு ஆ ஒன்னு வந்து தும்மக்குண்டு வகைற ஆடுன்னு இருக்கு. சரி இப்படி வத்தல் குண்டு வகைற ஆடுன்னு இருக்கு. சரி. அதுல 3மே ஒரு வகைற வருது. சரிப்பா சந்தோஷம் எட்டே வரத்தாடு வந்து நெடுவட்டா இருக்கு. விடுக்குமா நெடுகுமா சாட்ட மாதிரி இருக்கேன் சாட்ட மாதிரி வல்ல இருக்கு. சரி அது கொஞ்சம் ரேட்டு கூட. ஆ மத்தது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா கொஞ்சம் கொடுப்பேன். கம்மியா இருக்கேன் ஆமா சரி சரி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிப்பா. உனக்குன்ற போக்கு நான் போட்டு சரி தரேன். சரி சந்தோஷம் வச்சுக்கிருவேன். சரி, ஆ, சரி சரி. போமா போய் என்னன்னு பாத்துக்கிறோமா. சரி சரி வாங்க போவோம்.